ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமை மதியம் சாயந்தரமாக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், அங்கேருந்து லேண்டேஜ் இது வாங்கிட்டு வந்தேன். இங்கே டிமார்ட்டில் இது பட்டை, இது கடலைச்சு, இது இந்த இதுக்கு குளிர்ச்சிக்காக வேண்டிட்டு அது டீத்தூள் கொஞ்சம் வச்சிருந்தது. அவங்க மூணாறு போனாங்களாம், அதில் கொஞ்சம் கொடுத்தா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. நாளைக்கு சமைக்க காய்கறி கத்திரிக்காய், சவுச்சவு, முட்டைக்கோசு, இது உருளைக்கிழங்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு சவுச்சவு சாம்பார் வைக்கலாம். என்ன அதை பண்ணலாம். சரி, நறுக்குவோமா? ஹலோ மீன் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வேறு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நாளைக்கு சமையலுக்கு நான் இருக்கிறேன். என் பேரை திருச்சியில் டிப்ஸில் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸில் படிக்கிறேன். அங்கே அதர் ஆக்டிவிட்டிஸ் இந்த வருஷம் ஸ்விம்மிங் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதர் ஆக்டிவிட்டீஸு நம்ம ஃபுட்பால் சேர்த்துருக்காங்க. ஃபுட்பால் சேர்த்த உடனே ஆள் சூப்பராக இருக்கேன். நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆள் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா இருக்கேன். ஃபுட்பால் இதில் சேர்த்து விட்ருக்காரு. அதுக்கு தனியாக 3000 ரூபாயா நம்ம ஊருக்கு. டெய்லி 1 hour சாயந்தரம் 1 மாதத்துக்கு மட்டும்னு நினைக்கிறேன். இந்த லீவ் டயத்தில். ஸ்கூல் இன்னும் திறக்கலையா? ஸ்கூல் இனிமேல் ஜூன் 9 திறக்கிறாங்க. அங்கே ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் இருக்கான். ஆனால் பிள்ளைகள் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் விட்டு அதே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. நல்ல ஒரு மாதிரி நல்லா வருது. ஸ்கூல் மட்டுமே பத்தாது. ஸ்கூலில் என்ன ஒழுங்காகவே கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபீஸை வாங்கிட்டு ஒழுங்காகவே கற்றுக் கொடுக்க மாட்டேங்க. இது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. கோச்சு நல்லா பார்க்குறாரு. நான் போனேன், அங்கே குமரன் நகரில் இருக்குது. அங்கே போய் பார்த்தேன். அந்த கோச்சுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக வேறு பயில்களை போட்டிருக்காரு. அவர் சம்பளத்துலேருந்து கொடுக்கணுமா அவங்களுக்கு. அந்த பயில்களை நல்லா நடத்துகிறாங்க. சின்ன பிள்ளைகளா தனியாக, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு தனியாக, அதுக்கும் மேலே பெரிய பிள்ளைகளுக்கு தனியாக, இப்படி. நம்மளால என்ன பண்ண? நம்மளால நல்லா இருக்கேன். ஆள் இப்போ பார்க்க விளையாடையில ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கேன். எல்லாம் ஆனால் நல்லா கவனித்து கேட்டுக்கிறேன். அது ஒரு தனி உலகமா போகுது பிள்ளைகளுக்கு. எவ்வளவு இல்லாதவங்களும் கொண்டாந்து சேர்க்கிறாங்க. போய் அங்கெல்லாம் திருச்சியிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டு பாடாவதியா இருந்தாரு. அவர் பையனை கொண்டாந்து சேர்த்தாரு. 3000 ரூபா இருக்கும் 1 மாசத்துக்கு. 1 ஹவருக்கு 1 மாசத்துக்கு. அவங்க பீரியடு மாதிரி போடுறாங்க. வெயில் நேரத்தை போக மிச்ச நேரமெல்லாம் இருக்கு. அதுக்குன்னு கிரவுண்டு தனியே, கிரவுண்டு நெட்டு போட்டு அடைச்சி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போகலாம். நம்மளாம் வெளியில் ஒரு சேர் போட்டிருக்காங்க, அதில் உட்காந்துக்கணும். உயரமான சேராக போட்டிருக்காங்க. அதில் நம்ம எட்டி பார்த்தோம்னா பிள்ளைய விளையாடுறது தெரியுது. ஃபுட்பாலுக்கு தனியாக, பேட்மிண்டன் இதுக்கு தனியாக ஸ்பேஸ் நிறைய வச்சுருக்காங்க. வாடகைக்கே இல்லை சொந்தமானு தெரியல. ஸ்பேஸ் நிறைய வச்சுருக்காங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஊர் பையனை 40-50,000 வாங்குவாங்க இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற பேரண்ட்ஸு தனியாக போய் அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. அதுலேயும் நிரம்பி போயிடும் போல். என் பையனுக்கு நல்லா ட்ரெயின் அப். குழந்தைய நான் அப்படி தானாமல் இருந்தேன். இங்கே இருந்தவன் குழந்தையும் அங்கே தான் திருச்சியில் தான் இருக்கேன். அவங்க அப்படி தான் இருக்காங்களா கோச்சா? எக்ஸ்ட்ராவும் கிடைக்குமா? பேரண்ட்ஸ் எல்லாம் வசதியாக தானே இருக்கா? முக்கால்வாசி வசதியானவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சியில். இந்த ஒருத்தர் தான் நான் சொன்னது லோவாக இருந்த ஒரு மிச்சம் எல்லாரும் ஹைஃபையாக தான் இருக்காது. காரில் தான் கொண்டாந்து விடுறாரு. நம்ம திருச்சியில் வேறு என்னென்ன பார்த்தீங்க? வேறு ஒன்றும் பார்க்கல. வரலட்சுமிக்கு போகலாம்னா, வரலட்சுமி பட்டுக்கு காஞ்சிபுரம் பட்டு வரலட்சுமி மகால நம்ம ஒன்று சொன்னா. அப்புறம் அடுத்த வாட்டி வரையில் போகலாமா அப்படின்னா போகல.
எங்கேயும் வேலைக்காரமா 2 மணிக்கு வந்து அது கூட்டி இல்லி விலை கழுவி போகிறதுக்கே பொழுது முடிஞ்சு போயிடுது. இப்போ யார் மம்மி சமைக்கிறா? இப்போ சமைக்கிறது இவ தான் சமைக்கிறா. சமைக்கிறது இவ தான் சமைக்கிறா. ஆனால் விலை கழுவி கூட்டி இல்லை ஆளு தொடச்சி விட்டுச்சு இன்னைக்கு. அவங்க அவங்க வச்ச நேரம் தான் வர்றாங்க விலை கழுவி கூட்டியில் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆள் போட்டோம்னா அதுக்கு வேறு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. நம்மளால முடிஞ்ச அன்னைக்கு செய்யலாம், முடியாத அன்னைக்கு போடலாம், அப்படி போடலாம். ஆனால் இது வீடு நீட்டாக இருக்கு. நல்ல மூளை முடுக்க எல்லாம் கூட்டி எடுத்து சுத்தமாக கூட்டுறாங்க. நம்மளா இருந்தால் அந்த அளவுக்கு செய்ய மாட்டோம்ல. ஆமாம். ஆனால் ஒரு வேலைக்காரங்க மூளையெல்லாம் கூட்டாமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட்டுறாங்க நல்ல மூளை முடுக்கெல்லாம் கூட்டி. ஆனால் அங்கே சிட்டி வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக இருக்குது, கிராமத்து வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அங்கே வயிறு எந்த நேரமும் ஸ்நாக்ஸு அதுவும் இதுவும் தின்னுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே 3 வேளை சாப்பாடு, ஒரு 2 டீ, இது மட்டும்தான். அங்கே ஏதாவது ஒன்று தின்னுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தீனி திங்க பிடிக்குமா, சாப்பாடு சாப்பிட பிடிக்குமா? எனக்கு அது செரிமானம் ஆகலை. எனக்கு அவங்க வீட்டிலலாம் அப்படிலாம் சாப்பிட்டோம்னா எனக்கெல்லாம் நம்ம 3 வேளையும் சாப்பிட்றதோடு சாப்பிட்டோம், ஒரு டீயை குடித்தோம்னா தான் செரிமானம் ஆகுது. அவங்கள மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் நல்ல சத்துள்ளதாக சாப்பிட்றாங்க. இது ஐஸ்கிரீமு வீட்டில் பண்ணி ஐஸ்கிரீமு, அப்புறம் என்னென்னவோ பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம்னாவே கிடையாது தானே. ஐஸ்கிரீம்னா அவங்க வீட்டில் பண்ணி சாப்பிட்றாங்க. வீட்டில் ஏதோ அடித்து அதில் ஊற்றி அதை ஊற்றி வச்சு சாப்பிட்றாங்க. இந்த இதெல்லாம் கலக்கலை, கலர்லாம். அப்புறம் மாதுளம் ஜூஸ் போடுற, மாதுளம்பழம் அத்தை பெருசு இருக்கு, அந்த ஜூஸு பத்மாவிலேருந்து வாங்குவா இருக்கு மாதுளம்பழம். அதில் மாதுளம்பழம் ஜூஸ் போடையில் அந்த இது மேலே இருக்கிறது, பழத்துக்கு மேலே இருக்கிறது எடுக்க முடியாதுல்ல மம்மி? பழத்துக்கு மேலே இருக்குதா? அந்த உர மாதிரி மூடி இருக்கும்ல மாதுளம்பழத்தில், மேலே வந்து ஹார்டான அந்த வெள்ளையா இருக்குதா? இல்லை எடுக்கலாமே. அது கொஞ்சம் எல்லாம் ஆளை வரைக்கும் போய் தான் எடுக்க முடியும். இல்லை, நான் அன்னைக்கு உச்சி எடுத்துட்டேன். எடுக்க வந்துச்சு. அதை விட போட்டோம்னா துவக்கும். ஆனால் நம்மளுக்கு ஜூஸ் கடையில் போட்டு கொடுக்குறதெல்லாம் முக்கால்வாசி சின்னமாக அதையும் போட்டு சேர்த்து கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப உள்ள துவக்கும். அவங்க உதிர்ச்சி ரொம்ப இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்க மாட்டாங்க. ஓ, வலிக்கு நம்ம கடையில் என்னென்ன ஜூஸ் குடிச்சிருக்கீங்க? சாம்பாருக்கு இப்படி நறுக்கி விட்டேன்டா. பரவாயில்லையா? சரி, இதையும் சாம்பார்னு வச்சு விட்ருவோம். வலிக்கு நம்ம என்னென்ன ஜூஸ் குடிச்சிருக்கீங்க கடையில்? ரோஸ் மில்க் நிறைய குடிச்சிருக்கேன், ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் குடிப்பேன், இப்போதான் இதெல்லாம் குடிக்கிறது இல்லை. வேறு ட்ரிங்கு? வேறு ரோஸ் மில்க் தான் நிறைய குடிச்சிருக்கேன். அப்புறம் ஃப்ரூட் மிக்சர் குடிச்சிருக்கேன். அப்புறம் இது மாதுளம் ஜூஸ் குடிச்சிருக்கேன் முத்துமினாவோட போயில். ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருக்கேன், ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிருக்கேன், இதெல்லாம் குடிச்சிருக்கேன். எலுமிச்சை பிடிக்காது. எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டால் கம்மி ரேட்டு, அது பிடிக்காது. இதெல்லாம் குடிச்சிருக்கேன். ரோஸ் மில்க் தான் ரொம்ப பிடிக்குமா? ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒவ்வொருக்கா அந்த தயிரில் போடுவாங்கல்ல, அது என்ன தயிரில்? லஸ்ஸி. லஸ்ஸியும் பிடிக்கும். தயிரில் வெள்ளை இனிப்பை போட்டு அடிப்பாங்க, ஜீனியை போட்டு. அது வீட்டிலே கூட நம்ம அடிக்கடி போட்டு குடிக்கலாம் தயிருக்குல. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கிளாஸும் சேர்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன வயசு பிள்ளைய வச்சுருக்கவங்க அந்த தனித்தனி செப்பரேட் கிளாஸ் எல்லாம் சேருங்க. அப்போ தான் பிள்ளைய நல்லா வருங்க ஃப்யூச்சரில். நல்ல ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக சூப்பராக வருவாங்க பசங்க. பொம்பளை பிள்ளையிலேருந்து சேர்க்குறாங்க, எல்லாரும் நல்லா சேர்க்குறாங்க. பசங்க உண்மையாகவே வளர்த்தி அதிகமாக தானே மம்மி? அதிகமாக தான் இருக்கு. ஆமாம். இப்போ பார்த்துட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க 2வது படிக்கிற பயிலுகள்லாம் நம்ம ஊரில் இங்கே உள்ள 10வது படிக்கிற பயிலுக்கு மாதிரி இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அங்கே சிட்டிக்குள்ளே. 2வது படிக்கிற பயிலுகள்லாம் ஒரு பையன் சொல்கிறேன், ஆண்டி என்னை பார்த்தா 5th மாதிரி தெரியுதா? இல்லை ஆண்டி, நான் 2nd ஸ்டாண்டர்ட் தான் போகிறேன் அப்படிங்கிறேன். அவ்வளோ பெருமிட்ட ஆளாக இருக்கேன். இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் போகிறனால தான் பிள்ளைங்க நல்லா வளருதுங்க.
உண்மையில பணம் இருந்தால் சொர்க்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் மெயினாக. வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம என்னதான் சொன்னாலும் பணம் இருந்தால் தான் வாழ்க்கை சொர்க்குலவும். அம்மே அந்த காலத்திலே கேஆர் விஜயா இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ளைட் வச்சுருந்தாங்க. ஆமாம், ஃப்ளைட் வச்சுருந்தாங்க. ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு போவாங்க. ஆமாம் ஆமாம், சொல்லுவாங்க, அப்போவே சொல்லுவாங்க ஃப்ளைட் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் இப்போ கூட ஃப்ளைட் வாங்க முடியல, ஆனால் அப்போவே ஃப்ளைட் வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பா. அதுக்கு அந்த அம்மா புருஷனும் அமெரிக்கா பிஸ்னஸ் மேனு, பெரிய பிஸ்னஸ் மேனு. அதான் ஷூட்டிங் அனுப்பல இதெல்லாம் அனுப்புவார். அப்போல்லாம் ஜெயலலிதா கலைஞர் கிட்ட கூட இல்லை 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 அவங்க அந்த அளவுக்கு வசதியா. ஆமாம், ஆனால் இப்போ அந்த அம்மா ஒத்தையா ரொம்ப கஷ்டப்படுது. யாருமே பிள்ளை குட்டியா எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுதான். ஆனால் இருக்கு ஒரு உயிரோட. கேஆர் விஜயா. நீங்கள் எத்தனை பிடிக்கல அவங்க படம்? எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சப்பெல்லாம் அந்த அம்மா படம் தான் நிறைய. அந்த அம்மாக்கெல்லாம் 90 வயசு இருக்கும். நல்லா நடிப்பாங்க. அவங்களோட நடிச்சவங்கதான், அவங்களாம் இறந்துட்டாங்க. நல்லா நடிப்பாங்களா? நல்ல திருத்தமா இருப்பாங்க, சிரிச்சாவே அழகா இருக்கும். அந்த அம்மாவோட எந்த படம் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அவ்வளவு தூரம் அப்போல்லாம் தெரியாது. நாங்களும் சின்ன பிள்ளைய தானே. வழிக்கு நம்ம வேற யாரோட சேனல் பார்த்தீங்க? ஐஸ்வர்யா, வினோத் சங்கீதா 3 சேனல் வச்சிருக்காங்களாம். போய் மக ஜஸ்மிதாவுக்குன்னு ஒரு சேனலும், இவங்க பேர்ல 2 பேர் பேர்லயும் 2 சேனல் வச்சிருக்காங்க. ஜஸ்மிதா லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. 3மே கைஃபையா போகுதான். அப்படி போகுதான். ஒரு சேனல் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்களுக்கு அதுதான் சொல்றாங்க, ரன் பண்றது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஐடியா வச்சுதான் பண்றாங்க. அது மாதிரி சாந்தா ராஜாவும் அதே மாதிரிதான். அவங்களும் 3 சேனல், அடுக்களை குடும்பம் ஒண்ணு, சாந்தா இதுன்னு ஒண்ணு, இந்த மாதிரி 3 சேனல் வச்சிருக்காங்க அவங்களும். இப்படி 3 சேனல் வச்சிருக்கவங்க 3லயும் 4 லட்சம் கிடைச்சாவே ஒரு மாசத்துக்கு 12 லட்சம் ஆயிடுச்சு. பெரிய பணக்காரில் ஆயிடுவாங்களே. அது மில்லியன் கணக்கில் போகுதான் அவங்களுக்குலாம் வியூஸ். இது லிமிட்டட் பண்ண முடியாது, இந்த ஏரியாக்குள்ள தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆமாம், வியூஸ் நிறைய போகும். எனக்கு இங்கே வந்துச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாவட்டத்தில் வந்துச்சு, நான் பார்த்தேன். அவங்களுக்கு வியூஸ் போகிறத பற்றி தானே காசு. 2வது லக்கு வேணும், இதுக்குமே லக்கு வேணும். வினோத் சங்கீதா அந்த அளவுலாம் இல்லை. அவங்க ஒரே சேனல் தான் இருக்கு ரன் பண்றாரு. வினோத் சங்கீதா இல்லை, வினோத் சீதா. எல்லாருமே வினோத்னு வருதா? ஆமா, எல்லாமே வினோத்னு வருதா. அதனாலதான் எப்படி இது எல்லாத்தையும் இது பண்ண முடியும்? நீ எல்லாம் அதை எடிட் பண்ணி இப்போ ஏத்துறது கஷ்டம்ங்கிறியே. 3 சேனல் எப்படி ஏத்துவாங்க? அதில் தான் ஏற்றணும். ஒரு சேனலில் ஒரு நிலைய மாதிரி பண்ணுவாங்களா தெரியல. 3 சேனலுக்கும் எடுக்கணும், ஏற்றணும், சும்மாவா இருக்கு. வழிக்கு நம்ம உங்கள் பொண்ணு வீட்டில் என்னென்ன சாப்பிட்டீங்க? பொண்ணு வீட்டில் என்ன சாப்பிட்டேன்? போன ராகியும் இங்கேருந்து போன அன்னைக்கு காலையில் அன்னைக்கு தான் சப்பாத்தி, ராகியும் கோதுமாவும் போட்டு சப்பாத்தி. காலையிலேவா? காலையில். ஆமாம், சப்பாத்தி சட்னி தான் வச்சுருந்தா, அதையும் சாப்பிட்டேன். மதியம் என்னமோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். மதியம்லாம் நான் வேண்டான்ட்டேன், வேறு எதுவும் எனக்கு நாம சாப்பிட மாட்டோம் ரொம்பலாம், அதனால நான் வேண்டான்ட்டேன். அப்புறம் நைட்டுக்கு மாவு தோசை. அப்புறம் நேற்று மாவாட்டி முந்தானத்து, அது இன்னைக்கு இட்லி காலையில். ஆமாம், அவங்க 10-10:30 தான் வந்தாங்க. 10-10:30 அவங்க சாப்பிட்டே வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களெல்லாம் சிரமப்படுத்துறதே கிடையாது எப்பயும். அவங்க சாப்பிட்டே வந்துட்டாங்க. வந்தோடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு மகன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, மகனோட விளையாண்டிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் படுத்துட்டாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் டான்னு எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டாங்க.
நாங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? நான் 8:30 தான் எந்திரிக்கிறது. அவன் வேறு கீழே விழுந்துருவான் என்ன கட்டில்ல. அவனுக்கு அது ஓரத்தில் படுத்தே இருக்கிறது. இவனும் போயிடுறா இல்லைண்ணா, இவன் தண்ணி பிடிக்க போயிடுறா 6 மணிக்கெல்லாம். போய் பிடிச்சிட்டு வந்துட்டு திரும்ப படுத்துப்பாளா? படுக்க மாட்டா, உட்காந்தே இருப்பான் அந்த ஸ்டூலில். என்ன பண்ணுவா? டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான். செல்லில் என்னவாப்பா? செல்ல என்னவா பண்ண இல்லை, செல்லை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். செல்ல தான் இந்த கதை இப்போ ரொம்ப பார்க்குறாவ. பேய் கதையா? பேய் கதை. பேய் கதை தான். ஆனால் அது வந்து ஒருத்தர் சொல்லுவேன் கதையாகவே. ரிவ்யூ மாதிரியா? ரிவ்யூ மாதிரியாமா. அதை பார்த்துட்டு வந்து அவன் அந்த இதை போட்டு சொல்லுவேன். அந்த கதை பார்க்குறேன். ஓ, அது எப்படி சீரியஸாக வருதா? சீரியஸாக வருதா? ஒரு நாளைக்கு தானே சொல்லுவேன், அதை டெய்லி இல்லை. அவங்களும் அதில் நல்லா சம்பாதிக்கிறாங்களா. அவங்களும் 15 lakhs அப்படிங்கிற நிறைய வச்சுருக்கீங்களா. எப்போயாவது காய்ச்சல் கீச்சல்னா அதையும் பேச மாட்டேங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெண்டிங்கில் போகிறாரு. வழிக்கு நம்ம சாயந்தரம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் இங்கேருந்து 4:30 கிளம்புனேன். புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டையில் பார்த்தா பஸ் ஸ்டாண்டே மாற்றிட்டாங்க. ஆமாம். இங்கிட்ட நம்ம வர்றதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. ஆமாம். ரெண்டு நாள் கிச்சன் லீவு. ஆமாம், கிச்சன் லீவு. கிச்சனுக்கு லீவ் விடுறதுனா ஆள் இல்லைன்னா தான் லீவ் விட முடியும். ஆமாம். இல்லைன்னா கிச்சனில் வெந்துக்கிட்டே இருக்கணும். மனுஷன் உயிர் இருந்தால் வெந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் நான் இருந்தனால காலையில் வெந்துச்சு. காலையில் தோசை சுட்டேன். தக்காளி இருக்கான்னு தெரியல. இதுக்கு தக்காளி வேணுமா? ஆமாம், மசாலாக்கு வேணும், சாம்பாருக்கு வேணும், ரெண்டுக்கும் வேணும். நாளைக்கு நம்ம சாட்டர்டே பக்ரீத். அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு அவங்ககிட்ட பிரியாணி கிடைச்சா நல்லா இருக்கும். அவங்க போடுற பிரியாணி தான் சூப்பராக இருக்கும். தமிழ் மக்கள் நம்ம மக்கள் போடுறதெல்லாம் நல்லா இருக்காது. பாய் வீடு போடுறதே பிரியாணி சூப்பராக இருக்கும். அவங்க எதுவும் ஸ்பெஷல் மசாலா எதுவும் ஆட் பண்ணுவாங்களா? இல்லை, தெரியல, அதையும் தெரியல. ஆனால் அவங்க போடுறது டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்டின் போடுறத விட அவங்க போடுறது நல்லா இருக்கும். உங்களுக்கு யாரும் பாய் வீடு ஃப்ரெண்ட் இல்லையா? எனக்கு யார் இருக்கு? ஒரு கேஸ்டையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும். ஆமாம். கிறிஸ்மஸ் போது கிறிஸ்டின் கேக்கு தருவாங்கல்ல? ஆமாம், கிறிஸ்டின் கேக்கு தான். அவங்க கேக்கு தான் ரொம்ப. மீனுன்னு சொன்னீங்க? மீனும் உண்டு, கேக்கும் உண்டு. ரெண்டுமே அவங்க. நம்ம தான் இந்துக்கள். இட்லி, வடை, பணியாரம், தோசை, இட்லி. இதை அந்த வடிவில் ஒரு படத்தில் சொன்னால எப்போ பார்த்தாலும் இட்லி, பொங்கல், தோசைன்னே சாப்பிட்டு இருக்கீங்களா? புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி சாப்பிடுங்கடா. இதே தின்னு பழக்க விட்டு வச்சு. இட்லின்னா எந்த ஊருக்கு போனாலும் ரவுண்டாக இருக்குமே, அதானே இட்லி. தோசை எப்படி இருக்கும்? தோசைன்னா ரவுண்டாக இருக்கும், இது நீளமாக இருக்கும். ரவுண்டாக நீளமாக அப்படி இருக்கும். நான் காலையில் ஊற்றின தோசை கறி போச்சு. நீ டெய்லி ஊற்றுறதே கறியத்தை எடுத்து கொண்டு வர, நீ சாப்பிட்றதே. நீ சிம்மில் வச்சு ஊற்றினா உனக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. உனக்கெல்லாம் பொறுமையே இல்லை. பொறுமையாக தான் ஊற்றிட்டு போனேன். பொறுமையெல்லாம் வேணும். பொறுமை இல்லாத வாழ்க்கையில் இதுங்கெல்லாம் எதுவும் நினச்ச உடனே வெற்றி கிடைச்சிடாது. உனக்கெல்லாம் பொறுமையே இல்லை. தோசைக்கல்ல சிம்மில் வச்சு தான் ஊற்றணும் தோசை எப்பவுமே. அப்போ கல் கருகாது. கல் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா எடுக்க வராது. அது உள்ள ட்ரிக்கு அதே. அது ஏன்? கல் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அது எடுக்க வராது. இல்லைன்னா திருப்பி கல்லை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி விட்டு அப்புறம் நல்லா தொடச்சி கிடிச்சு விட்டு முட்டை ஒன்று உடைச்சி விட்டு ஆம்லெட்டுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணாதான் எடுக்க வரும். ஆம்லெட் போட்டால் மட்டும் எடுக்க வருது? ஆம்லெட் போட்டால் எடுக்க வரும். அது என்னமோ தெரியல, ஆம்லெட்டுக்கு எடுக்க வரும். வலுவலு தன்மை இருக்கு வரும்.
எனக்கு அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து இதுங்க மாட்டேங்குது. அல்சர் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கு. ஓ, அப்போ ஒழுங்காக சாப்பிடலையா? என்ன மம்மி நறுக்கிங்க? இந்த இது சவுச்சவு இதுக்கு சாம்பாருக்கு கத்திரிக்காய் நாளைக்கு நறுக்கிக்கணும். உருளைக்கிழங்கு பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு டிஃபன் வீட்டில் பண்ணலை, கடையில் இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். புதுக்கோட்டையில் ஞானகுரு சைவத்தில் வாங்கிட்டு வந்தோம். அந்த இட்லி சூப்பராக இருக்கும். அந்த இட்லி சட்னி எத்தனை கடலை சட்னி 5 இட்லி, தேங்காய் சாம்பார், கார சட்னி, சாம்பார், இது இன்னொரு செட்டு. வலிக்கணும் நைட் டின்னர் தானா? விளக்குக்கு திரி மாத்துறாங்க காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக இது சாமிக்கு நெய்வேத்தியம் கட்டலை. 2 நாளாக. நாளைக்கு தான் எல்லாம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்குக்கு திரி மாற்றி போடுறேன். நாளைக்கு தான் விளக்கு ஏற்றேன். 2 days லீவ் விட்டாச்சு. 2 days லீவ் விட்டாச்சு. ஆனால் விடி லைட் எப்போவும் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? நைட்டு வந்தோடனே போட்டு விட்ருவேன். சாமி ரூமில் லைட்டு போட்டு விட்டுருக்கோம். லைட் எரியாதான். லைட் எரியும். இப்போ கோயிலெல்லாம் எரிய பாலம். கோயிலெல்லாம் எரியுமே. அதுக்கு தான் இந்த சூடாமணி விளக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்காரு. ஏற்றி வச்சிருவாங்க எண்ணெயை ஊற்றி, நிறைய எண்ணெய் ஊற்றி. அது எரியும். கரண்ட் லைட் போனாலும் காலத்துக்கு அதெல்லாம் கோயில் எல்லாம் நடக்கும். விளக்குக்கு திரி மாத்துறாங்க. எண்ணெய் திரி மட்டும் மாத்துறேன். அங்கே என்ன சொல்றன்னு சவுண்ட் கேட்குது. ஏசி ஓட்டுறது சவுண்ட். வெயில் பழையபடி ரொம்ப இருக்கு. இங்கே பாருங்க, கிச்சனில் நிற்கவே முடியல. அரிசி எடுத்து வச்சிடுறேன். நாளைக்கு உனக்கு போட. அப்புறம் எல்லாம் காலையில் எடுக்க முடியாது. அரிசி எதில் மேம் எடுப்பீங்க? இந்த உலக்கில். இந்த உலக்கில் இங்கே வச்சுப்பீங்களா? இந்த உலக்கு இன்னொரு 1/4 உலக்கு. உனக்கு 1/4 சேர்த்து கட்டுறதுன்னா இதுதான் 1/4 உலக்கு. 1/4 உலக்கு. எல்லாம் ரேஷன் இது. இந்த மலையாளத்துக்கு அரிசி, சிவப்பு கலர் அரிசி வடிக்கிறாங்க. சூப்பராக இருக்காது. அது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணலை, நல்லாவும் இருக்கு. இப்போ தானே அடிக்கிறாங்க. ஆமாம், இப்போ வந்தனால படிக்கிறாங்க கேரளாவிலேருந்து. நல்லா இருக்கு. பருப்பையும் எடுத்து வச்சிருவா. பருப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுரும். பருப்பை ஊற வச்சுட்டா என்ன பண்ணுவோம்? ஊற வைக்கக்கூடாதா? ஊற வைக்கக்கூடாது. ஊற வைக்கிறது காலையில் ஊற வைக்கணும். துவரம் பருப்பு போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா? ஆமாம். இன்னொன்று என்ன, மசாலா உருளைக்கிழங்கு பருப்பு இல்லை, மசாலா தானே எடுத்து பருப்பு. இந்த பருப்பும் இதுவும் நாளைக்கு கழுவிட்டு ஊற வச்சு கழுவிட்டு போட வேண்டியது. ஏன் இப்போவே எடுத்துக்கினா? காலையில் எடுத்து வச்சேன்னா காலையில் நேரம் ஆயிடும். நீ எந்திரிச்ச உடனே கேமரா தூக்கிட்டு வந்துடுவ. என்ன பண்ணுறது? இதெல்லாம் நான் எடுத்து வைக்க முடியாது. இது நறுக்கிறது எனக்கு பெரிய பாடாக இருக்கும். வீடியோக்கு வேறு பேசணும்ல. இது நறுக்கணும், தக்காளி எடுத்து நறுக்கணும், எல்லாமே இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். குட் நைட், தூங்க போகலாம். நீ நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பத்திரமா இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. நாங்களும் பத்திரமா இருக்கோம். நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.